பையன் வேகமா ஓடிட்டு இருக்கான். அவன் சூப்பர்மேன் மாதிரி பின்னாடி ரெட் கலர்ல ஒரு துணியை கட்டிட்டு ஓடுறான். ஆனா அது மேல பறக்க மாட்டேங்குது. அவனால வேகமா போக முடியல. அதை எழுதுகிட்டே அவன் வேகமா ஓடி போறான். இப்ப பசங்க எல்லாம் கும்பலா இருக்காங்க. டேய் ஒருத்தன் வரலடா, அவங்க வந்து பிறகு நம்ம கிளம்பலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு பையன் வேகமா வீட்டுக்கு போய் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான். அவங்க அப்பா இன்னைக்கு எலெக்ஷன் இருக்குல்ல, நான் ஓட்டு போட போறேன் கூட நீ வரலையான போது, இல்லப்பா நான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடிட்டு இருக்கான். டிவில எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி எலெக்ஷன் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பசங்க எல்லாம் கையில ஒரு கேன் எடுத்துட்டு மலமலருக்கு சாலமெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு பள்ளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க கேங்ல ஒரு பையன், ரொம்ப சின்ன பையன், அவன் ரெட் கலர் துணியை கட்டிட்டு வேகமா போவான். என்னன்னு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, இது பறக்க மாட்டேங்குது, எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லும் போது, ஈரன் அவன்னு சொல்லிட்டு அதை கட்டி விடுறான். இப்ப வேகமா ஓடுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இப்ப எல்லாம் போறாங்க. இது 1991 மார்ச் 26. இங்க அந்த படத்தோட பேரை சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பசங்க போயிட்டே இருக்கும்போது அந்த பசங்கள ஒருத்தனோட அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குது. ஏன் இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பசங்க வீட்டுக்கு வராதனால பதறி போன 5 குழந்தைங்களோட அப்பா அம்மா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. பசங்க காணோன்றத சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற போலீஸும் அது எப்படி 5 பசங்க காணாம போயிருப்பாங்க, அவங்க எங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க அவங்க வந்துருவாங்க அப்படின்றத சொல்லும் போது, இல்லங்க எப்பவுமே பசங்க இருட்டுறதுக்குள்ள வந்துருவாங்க, ஆனா இன்னுமே வரல, நீங்க அதை கண்டுபிடிங்கன்னும் போது, சார் எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு, இப்போ உட்காந்து நாங்க எப்படி பசங்களை கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி அசால்ட்டா அவங்க பேசும்போது அங்க இருந்த பேரண்ட்ஸ்க்கு கோவம் வருது. எங்க கிட்ட டாக்ஸ் காசு எல்லாம் கேக்குறீங்களா, இந்த நாட்டுல நாங்க ஒரு சிட்டிசன் தானே, எங்களுக்கு உதவி தேவைன்னா நீங்க பண்றதா உங்களோட பொறுப்பு, எங்க குழந்தைய கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவங்க கொந்தளிக்கும் போது போலீஸ் எல்லாம், சார் ஏன் கோபப்படுறீங்க, பசங்க இங்கதான் விளையாடுறதுக்காக எங்கேயாவது போயிருப்பாங்க, நடந்து தூரமா போயிருப்பாங்க, அவங்க நடந்து வர கொஞ்ச நேரம் ஆகும்ல, நீங்க வீட்டுல போய் ரிலாக்ஸா இருங்க, பசங்க வந்துருவாங்க, அப்படி வரலன்னா கண்டிப்பா அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ 3 வாரம் கழிச்சு குழந்தைய காணவில்லைன்றத தெரிஞ்ச கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 3 லட்சம் போலீஸும் மிலிட்டரி ஆட்களும் குழந்தைங்களை தேடுற வேலைய தொடங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த காட்டு பகுதியும் எல்லா இடத்துலயும் பரபரப்பா செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பசங்களை கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டிக்காக உங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அது லைவா போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப அங்க இருந்த ஒரு குழந்தையோட அப்பா, அவன் விளையாடுறதுக்காக வெளியே போனான், எப்பவுமே வந்துருவான், ஆனா இந்த வாட்டி வரல, என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு, அதுக்கடுத்து தான் நாங்க போலீஸ் கிட்ட சொன்னோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கே எங்க பசங்க உயிரோட தான் இருப்பாங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்ட ஹீரோவும், என்னன்னா அது பசங்களை தொலைச்சிட்டு இங்க வந்து இப்படி புலம்புறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அதுல எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ அந்த கிராமத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல எக்கச்சக்கமான கால்ஸ் வருது. அதுல நிறைய ஃபேக்கான கால்ஸும் வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு கால் அங்க இருந்து ஒரு ஆபீசர் எடுக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஏலியன் வந்து குழந்தைங்களை தூக்கிட்டு போயிருக்குமோ அப்படின்னும் போது, டேய் நானே 1008 பிரச்சனையில இருக்கேன்டா, கால் பண்ணி வெறுப்பேத்தாத, அடுத்த வாட்டி என் கையில மாட்டினா சம்மடி வாங்குன்னு சொல்லிட்டு போலீஸ் கடுப்பை போன் கட் பண்றாரு. அந்த கிராமத்துல இருக்கிற போலீஸ் ஆபீசரும் காணாம போன பசங்களோட பேரண்ட்ஸ் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுல ஒரு டெலிபோனை கொடுத்துட்டு, இதுல ரெக்கார்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு, இன்கேஸ் உங்களுக்கு யார்கிட்ட அந்த கால் வருது இல்ல பிளாக்மெயில் பத்தி ஏதாவது கால் வந்தா அதை ரெக்கார்ட் பண்ணுங்க, அது எங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதை டெஸ்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இங்க அந்த பசங்களோட பேரண்ட்ஸும் எல்லா இடத்துலயும் குழந்தைங்க காணாம போன விஷயத்துக்காக போஸ்டர் அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் பேம்ப்ளெட் கொடுத்து எங்க குழந்தைங்க காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிச்சா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு சாமியாரை பார்க்க போறாங்க. அவங்களும் மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு அந்த பசங்க சாகல, உயிரோட தான் இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்க கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பேரண்ட்ஸும் அந்த சாமியாரும் வண்டியில போயிட்டே இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு குப்பைகள்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வண்டி போயிட்டு இருக்கும். அதுலதான் அவங்க பசங்க இருக்காங்க அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் அந்த இறங்கி குதிச்சு எல்லாத்தையும் தேடுறாங்க. ஆனா குழந்தைங்க அங்க இருக்க மாட்டாங்க. இதனால அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க 1996. குழந்தைய காணாம போன விஷயத்துக்கு கவர்மெண்ட் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கல. பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் தேடுறாங்க, அவங்களுக்கும் ஒரு பதிலும் கிடைக்கல. எல்லாருமே அதை சாதாரணமா விட்டுறாங்க. இப்போ ஒரு நாவலுக்காக பெஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஒரு இடத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவார்டை யார் வாங்குறதுனா நம்ம படத்தோட ஹீரோ தான். அவர் எழுதின கதை ரொம்ப நல்லா இருந்தது, அந்த புக்கு நிறையவே பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவார்ட் கொடுக்குறாங்க. அவர் அவார்ட் வாங்குறத பார்த்து அவங்க மனைவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு டிவில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேற ஒரு நாவலுக்காக அவங்களோட ப்ரொடியூசரை பார்க்க போறாங்க. ஆனா இந்த கதை சரியில்லை, இது கத்தோ நாவல் எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் போது, ஏன் சார் சொல்றீங்க, போன நாவல் தான் வேற லெவலில் ஹிட் ஆச்சுலன்னு போது, அதை பார்த்து இப்ப நீ சொல்ற கதைலாம் எனக்கு பிடிக்கல, கொஞ்ச நாள் நீ பிரேக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. ஹீரோவும் இப்போ அவங்க அண்ணனோட கிராமத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டரா போலாம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்றாங்க. ஹீரோ அந்த கிராமத்துக்கு போன பிறகு அவரோட புக்கு ரொம்ப ஃபேமஸ்னால அங்க இருந்த ஒருத்தனும், சார் நீங்க
நீங்களா அவங்க புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போட்டு ஆல்ரெடி கம்பெனில இருந்து தூக்கிட்டாங்கன்னு வெறுப்புல இருக்கேன், நீ வேற ஞாபகப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வேலை பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ அந்த கிராமத்துல அந்த குழந்தைங்களோட தேடுற வேலை நடந்துகிட்டு தான் இருக்கும். அங்க அந்த ஏரியால குழந்தைங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தைங்க இருக்க மாட்டாங்க. அந்த பேரண்ட்ஸ்ல ஒருத்தரும் நான் சொல்லல பசங்க எங்களை விளையாட வந்திருக்க மாட்டாங்க, இங்க இருக்க மாட்டாங்க, நம்ம வேற இடத்துல தேடலாம், கண்டிப்பா பசங்க இருப்பாங்கன்னு சொல்லி பாசிட்டிவா பேசிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப நைட்டு ஹீரோ அங்க வந்த பிறகு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ யதார்த்தமா இது என்ன காணாம போன பசங்க இதுக்கு அடுத்து உயிரோட வருவாங்களா, எதுக்கு பேரண்ட்ஸ் வேஸ்டா தேடிட்டு இருக்காங்கன்னும் போது பக்கத்துல இருந்தா சார் நீங்க இப்பதான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியல, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய தேடுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வேலையை விட்டுட்டு அவங்களோட கெரியரே விட்டுட்டு குழந்தைங்களை தேடுறதுக்காக பணத்தை செலவு பண்ணி மத்த இடங்களையும் குழந்தைங்களை தேடிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் நீங்க அசால்ட்டா பேசக்கூடாது சார் அப்படின்னும் போது ஹீரோ கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோட அண்ணனுக்கு செம்ம கோவம் வந்துடும். ஒரு பேரண்ட்ஸா இருந்தாதான் குழந்தையோட இழப்பு தெரியும்டா, உன் இஷ்டத்துக்கு நீ பேசுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோவும் வேற ஏதாவது கதை எழுதலாம், ஏதாவது கேஸ் மாட்டுதான்னு சொல்லிட்டு அங்க இருந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இப்போ அந்த காணாம போன பசங்களோட ஃபைல்ஸ் இருக்கும். சரி சும்மா என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிறைய ரெக்கார்டை எடுத்து பிளே பண்ணி பாப்பாரு. அந்த வீடியோல காணாம போன குழந்தைங்களை தேடி ஆர்மி ஆட்கள் வந்ததும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொஃபசர் ஒரு தியரிய சொல்லியிருப்பாரு. அந்த ஆடியோவும் வீடியோவும் அதுல இருக்கும். அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எலெக்ஷன் அப்பதான் குழந்தைங்க காணாம போயிருக்காங்க, அந்த எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால யாரோ ஒரு பொலிட்டீஷியன் அந்த எலெக்ஷனை நிறுத்ததுக்காக கூட குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிருக்கலாம், அதுக்கடுத்த லேட்டான பிறகு வேற ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த பசங்களை அவங்க எங்கேயாவது விட்டுருக்கலாம் அப்படின்றத அவர் சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. சரி இந்த கேஸை சால்வ் பண்ண நம்ம எதாவது பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசரை பார்க்கவே கிளாஸ்க்கு போறாங்க. ப்ரொஃபசரையும் சந்திக்கிறாங்க. அவரும் நீங்க யாருன்னு கேட்கும் போது நான் ஒரு ரிப்போர்ட்டர் உங்க ஆடியோ நான் கேட்டேன், அந்த குழந்தைங்க காணாம போன குழந்தைங்களை பத்தினது, அதனால உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கலாமா போது நான் உங்ககிட்ட பேசுறேன், ஆனா இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லுவார். சரி சார் உங்க ஆடியோவை நான் கேட்டேன், அதுல நீங்க என்ன சொன்னீங்கன்னா எலெக்ஷன்னால பொலிட்டீஷியன் யாரோ தான் குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னீங்களே, ஆனா குழந்தைங்க காணாம போன விஷயமே எப்ப தெரிஞ்சதுன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது, அதுக்கு அடுத்துதான் தேர்ற வேட்டி ஆரம்பிச்சாங்க. அப்ப எப்படி நீங்க இந்த தீரை சொல்றீங்க அப்படின்னு வந்து எலெக்ஷன் நிக்கிறதுக்காக குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிருக்கலாம், அவங்க போட்ட பிளான்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கும், அதனால குழந்தைங்களை காணாம போன விஷயம் பேரண்ட்ஸ்க்கு லேட்டா தெரிஞ்ச பிறகு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வேற ஒரு தியரியும் சொல்லியிருப்பார். என்னன்னா காணாம போன குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இதை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு இவர் பேசின விஷயத்தெல்லாம் கேட்ட ஹீரோவும் ஒரு ஹையர் ஆபீசர் கிட்ட போய் இதை பத்தி சொல்றாரு. சார் நான் அந்த ப்ரொஃபசர் கிட்ட பேசினேன், அவர் எனக்கு ஒரு தியரி சொன்னாருன்னும் போது அந்த ஆளா அவன் ஒரு பைத்தியக்கார, அவன் சொல்றதுலாம் நான் கேட்கவே மாட்டேன் போது சார் இந்த கேஸை சால்வ் பண்ணனா நம்ம அவர் சொல்றது கொஞ்சம் கேட்டா சீக்கிரமா முடிஞ்சிடும் நினைக்கிறேன் போது என்ன சொல்ல இன்னுமே அந்த பசங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அவங்க பாடி எங்க இருக்கணும்னு தெரியலன்னும் போது இரு நாங்க எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், அந்த பசங்களோட சடலமே இல்ல, அப்பனா என்ன பசங்க எங்கேயோ உயிரோட இருக்காங்கன்னா அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லும் போது இப்ப ஹீரோ ப்ரொஃபசர் கிட்ட பேசினா ஒரு விஷயத்த காமிப்பாங்க. அந்த பசங்க காணாம போன பிறகு முதல்ல அந்த சின்ன பையோட அம்மா தான் அவனை தேடி எல்லா இடத்துலயும் போயிருக்காங்க. எப்பவுமே அவங்க அந்த டைமுக்கு குழந்தை தேடி வெளியே போறவங்க கிடையாது, அவங்க வீட்டுக்கு லேட்டா வந்த பிறகுதான் தேடி போவாங்க. ஆனா அந்த பையன் போன பிறகு கொஞ்ச நேரத்துல அவங்க தேடுறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அவங்க பையன் காணாம போனது தெரிய வந்தது, அந்த டைம் அவங்களுக்கு நெஞ்சு வலியும் வந்ததுன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஒருவேளை இந்த குழந்தைங்க காணாம போனதுக்கு அவங்க கூட ஒரு காரணமா இருக்கலாம் சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தையும் ஹீரோ ஹையர் ஆபீசர் கிட்ட கேட்கும் போது இங்க பாருப்பா, இந்த கிராமத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்னாடியே அவங்களால அறிய முடியும், அது மாதிரி அவங்க பையன் காணாம போன விஷயம் அவங்களுக்கு ஆறாவது அறிவு மூலியமா தெரிய வந்திருக்கலாமே அப்படின்னு போது ஹீரோவும் உனக்குலாம் எப்பரா போலீஸ் வேலை குத்தாங்கன்னு சொல்லி மனசை நினைச்சிட்டு சார் இதெல்லாம் நீங்க நம்புறீங்களான்னு போது ஆமாப்பா நான் நம்புறேன் அப்படின்றத அவர் சொல்வார். இப்போ ஹீரோ ப்ரொஃபசர் கிட்ட பேசும்போது ப்ரொஃபசர் ஒரு ஆடியோவை காமிச்சிருப்பாரு. இந்த ஆடியோ குழந்தைங்க காணாம போன பிறகு 2 மாசம் கழிச்சு அந்த நெஞ்சு வலி வந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களோட வீட்டுல ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ இது. இந்த ஆடியோல அவங்க பையன் அவங்க அம்மா கிட்ட பேசின மாதிரி வாய்ஸ் இருக்கும் கேள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ பிளே பண்றாங்க. அதுல அந்த பையனோட அம்மா ஹலோன்னும் போது அம்மா நான் தான் உன் பையன், நீ என் அப்பா எங்க இருக்க அப்படின்னும் போது டக்குன்னு அந்த ஆடியோ கொஞ்சம் பிளாங்கா இருக்கு, டக்குன்னு கட் ஆயிடுது. இந்த ஆடியோ நல்லா பிளே பண்ணி பாரு. கொஞ்ச நேரம் தான் அவங்க அம்மா பேசியிருப்பாங்க. அவங்க பேசும்போது அவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்காது. உண்மையாவே காணாம போன பையனோட வாய்ஸ் கேட்ட பிறகு எல்லாமும் அழுக தானே செய்வாங்க, ஆனா இவங்க ஒரு எந்த எக்ஸ்பிரஷனும் காமிக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க பேசின அந்த டெலிபோன்ல லொகேஷனை கண்டுபிடிக்கிற டிவைஸும் இருக்கு, அதை அவங்க கிளிக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க அதை பண்ணல, வெறும் இதை ரெக்கார்ட் மட்டும் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அப்பனா இந்த குழந்தைங்க காணாம போன விஷயத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கல அப்படின்னும் போது ஹீரோ யோசிப்பார். ஆமா சார் நீங்க சொல்றதும் கரெக்டா, ஆனா அந்த பையனோட அம்மா தான் இதுக்கு காரணம் நம்ம எப்படி கெஸ் பண்ண முடியும், நீ அந்த ஆடியோல கேட்டனா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும், அந்த ஆடியோவோட லொகேஷனும் அவங்க ஷேர் பண்ணல, கண்டிப்பா அவங்க கொலை பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா கொலை பண்ணவனுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கலாம், அதுதான் நம்ம
நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். இந்த விஷயத்துல ஹீரோ அவங்க ஆபீசர் கிட்ட சொல்லும் போது ஆபீசரும் அந்த பைத்தியக்கார சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ரெண்டாவது, ஆல்ரெடி குழந்தை இழந்த பேரண்ட்ஸ் ரொம்ப கவலையில இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட குழந்தை காணாம போனதுக்கு நீங்க தான் காரணம் சொன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்படியே பண்ணீங்கன்னா கேஸ் எல்லாம் முடியாது அப்படின்னும் போது, கேஸ் தானே அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் அங்க இருந்து போயிடுவாரு. இப்ப நைட்டு ப்ரொஃபஸரும் ஹீரோவும் குளிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோ ப்ரொஃபஸர் கிட்ட, நீங்க ஒரு பெரிய காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கீங்க, இதுக்கு இந்த குழந்தைங்களை தேடுற வேலையில ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, இதனால உங்களுக்கு என்ன லாபம்னும் போது, என்ன கேட்கிறியே உனக்கு என்ன லாபம், நீ ரிப்போர்ட்டர் தானே, எதுக்கு இந்த விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன் போது, எதுக்கா இதை வச்சு என் ஃபியூச்சர் நான் மாத்திப்பேனே சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் ஹீரோவும் அங்க போறாங்க. கதவு ஓபன் பண்றாங்க, திறந்துதான் இருக்கு. உள்ள யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. யாருமே இல்ல. பார்த்தா உள்ளதான் 3 பேர் இருப்பாங்க. ஒரு பாட்டி, அந்த குழந்தையோட அப்பா அம்மா. அவங்க அம்மா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து யார் நீங்க அப்படின்னும் போது, நான் ஒரு ப்ரொடியூசர், இவர் ஒரு ப்ரொஃபசர், உங்க பையனை பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் போது, நீங்க 2 பேரா, சரி உள்ள வாங்கன்னு போது உங்க குழந்தையோட போட்டோ எடுத்துருவாங்கன்னு சொல்லும் போது அவர் தேடிட்டு இருப்பாரு. நீங்க அந்த ப்ரொஃபசரும் எல்லா இடத்துலயும் சோதனை பண்ணும்போது ஒரு இடத்துல புதுசா இப்பதான் சிமெண்ட் போட்டிருக்கிற மாதிரி தெரியும், அதை அவர் நோட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டி அவங்க பையனை பார்த்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ப்ரொஃபசருக்கு கொஞ்சம் சந்தேகமா அங்க இருக்கும். இப்ப அவரும் அவங்க போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு, என் பையன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, அவன் எப்படியாவது கிடைச்சணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, சரி ஓகே, உங்க பையன் காணாம போய் 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு ஆடியோ கிடைச்சதுல அதை பத்தி சொல்லுங்க போது, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிபோனை காமிக்கிறாரு. என் மனைவி இங்கதான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது கால் வந்து அவ அட்டன் பண்ணி பேசினா, அப்பதான் அந்த ரெக்கார்டை நாங்க சேவ் பண்ணி போலீஸ் கொடுத்தோம் போது, ப்ரொஃபஸரும் அதுதான் லொகேஷன் பிரஸ் பண்ற டிவைஸ் இருந்ததுல அதே நீங்க பண்ணலன்னும் போது, என்ன மன்னிச்சிருங்க, என் மனைவிக்கு ஞாபகம் இல்ல, அவன் மறந்ததை பிரஸ் பண்ணாம விட்டுட்டா அப்படின்னும் போது, அப்படியா சரி ஓகே, பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நாங்க இங்க இருந்து போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போவாங்க. அப்படி போகும்போது ப்ரொஃபஸர் இருங்க நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போவார். அவர் உள்ள இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு வாஷ்ரூம் ரூம்ல அந்த பையனோட அப்பா, என்னோட மனைவியோட தங்கச்சி கூட பிரசிடென்ட்க்கு லெட்டர் எழுதியிருக்கான், என் பையனையும் மத்த குழந்தையும் சீக்கிரமா தேட சொல்லி அப்படின்னு அவர் பேசுவாரு. பேசிட்டே இருக்கும் போது ப்ரொஃபஸர் வெளியே வந்துடுவாரு. அவருக்கு அந்த பையனோட அப்பா மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். இப்ப கார் டிரைவ் பண்ணிட்டே வரும்போது ஹீரோ கிட்ட, நான் இதை யோசிக்கல, பசங்க மலைமலையா காணாம போயிருக்கணும், இவங்களே பசங்களை கொலை பண்ணி அவங்க வீட்டுல புதைச்சி வச்சிருக்கலாமே அப்படின்றத அவர் சொல்லுவாரு. ஹீரோத்தை நம்ப மாட்டார். நைட் அவங்க குடிச்சிட்டே ஒரு விஷயத்த பேசுவாங்க. ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவாருன்னா, வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வந்த பிறகு அந்த வாஷ்ரூம் லைட்டா ஓப்பனா இருந்தது, அதுல அவரை என்ன மறைச்சு பார்த்த மாதிரி இருந்தது போது, சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, உங்க கற்பனை எல்லாம் ஒரு அளவு இல்லையா அனுமதி இல்ல. எனக்கு அவர் மேல சந்தேகமா இருக்கு. எல்லாமே பேசிக்கிட்டே இருக்கும் போது பேசாதவர் வாஷ்ரூம் போன பிறகு எதுக்கு என்கிட்ட ரகசியமா அந்த விஷயத்த சொல்லணும், நான் நடந்து வந்த பிறகு வேகமா பின்னாடியே என் ஃபாலோ பண்ணி வரணும், நான் ஏதாவது கண்டுபிடிச்சிருவேனோ நினைச்சு கூட அவர் என் பின்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு தியரியை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோவும் காணா போன மத்த குழந்தைங்களோட வீட்டுக்கெல்லாம் போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. அப்படியே அங்க தொலைஞ்சு போன பையனோட அம்மா கிட்ட, அந்த நெஞ்சு வலி வந்தது இல்லங்க, அவங்களுக்கு கூட உங்களுக்கு தெரியுமா, உங்க பையன் கூட சேர்ந்து காணாம போயிட்டால, நீங்க குழந்தை காணா போன விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க வீட்டுல போய் பாத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது குழந்தைங்க காணாம போயிட்டாங்க, அதுக்கு அடுத்து நான் அவங்களை கூப்பிடறதுக்காக கதவை தட்டினேன், ஆனா கதவு ஓப்பனால போட்டு இருந்தது அப்படின்னும் போது, அப்படியா ஆமாங்க, ஆனா அவங்க எப்பவுமே வீட்டை பூட்டி தான் வெளியே போவாங்கன்னு போது, இல்ல அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அப்ப எதுக்கு அன்னைக்கு லாக்ல இருந்தது தெரியல அப்படின்னும் போது அவங்களுக்கே கொஞ்சம் சந்தேகம் வருது. இப்ப ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போய் அவரோட அண்ணன் கிட்டயே சொல்றாரு. அவரும் அப்படி விளையாடுறிய நீ சொல்றதா என்னெல்லாம் நம்ப முடியல, பைத்தியக்காரத்தனமா பண்ணாத, இதனால மத்தவங்களோட எமோஷனல் தான் பாதிப்பு அடையும் போது, அண்ணா நம்புங்க, கண்டிப்பா நான் சொல்றது உண்மை, இப்படி பண்ணீங்கன்னாதான் அந்த கேஸ் சீக்கிரமா முடியும் போது, நல்லா புரிஞ்சுக்கோடா, இதுல வர விளைவுகள் எல்லாத்தையும் நீ மட்டும் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அங்க வந்து போறாங்க. காணா போன குழந்தைங்களுக்கு காரணம் நீங்க தான் போது, அவரு என்னங்க விளையாடுறீங்களா, என்னதுக்கு இதுல இன்வால்வ் பண்றீங்க, என் பையனும் தான் காணாம போயிட்டான், ஒரு குழந்தையோட அப்பா இந்த விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகுறாரு. ஆனா ப்ரொஃபஸரும், அப்ப எதுக்கு நீங்க அன்னைக்கு போன் கால் வரும்போது லொகேஷனை நீங்க பிரஸ் பண்ணல, உங்க மொழியே சரியில்லை, கண்டிப்பா உங்க மேலதான் சந்தேகமா இருக்கணும் போது அவருக்கு கோவம் வந்துடும், இழந்து போயிடுவாரு. உங்க மேல தப்பு இல்லைன்னா எதுக்கு பயப்படுறீங்க, சரி நான் உங்க வீட்டை சோதனை பண்ணணும் போது அவர் முடியாதுன்னு, உங்க மேலதான் தப்பு இல்ல, அப்ப எதுக்கு நீங்க பெர்மிஷன் தர மாட்டேன்றீங்கன்னு போது அவர் அந்த ப்ரொஃபஸரோட கண்ணத்தை பலான ஒரு அறை விடுவாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோ, உங்களுக்கு ஏன் கோவம் வருது, நீங்க தான் இந்த தப்பம் பண்ணலன்னும் போது ப்ரொஃபஸரை பார்த்து அந்த பையனோட அப்பாவும், நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணணும்னு சொல்லி தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க என் வீட்டை நல்லாவே சோதனை பண்ணலாம், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் என்னோட வீட்டுல எந்த ஒரு குழந்தைங்களோட சடலமும் கிடைக்கலன்னா அதுக்கான முழு பொறுப்பை நீங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிருவாங்க. அடுத்த நாள் காலையில எல்லா போலீஸும் ப்ரொஃபஸர் கிட்ட டீட்டெயிலா கேட்பாங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இதனாலதான் எங்களுக்கு இவர் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி. அடுத்த நாள் பிரஸ் மீடியா ஆட்கள் எல்லாருமே வந்துருவாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க அந்த போலீஸும் ப்ரொஃபஸர் கிட்ட, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க அப்படின்னும் போது, சார் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. இப்போ மத்த காண போன குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க. இதெல்லாம் நம்புறீங்களா நீங்க, கண்டிப்பா
கண்டிப்பா அந்த குடும்பம் அப்படிலாம் பண்ணாது, ஏன்னா அவங்க குழந்தை தானே காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி சில பேர் அதை பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்பாங்க. ஆனா சில பேரும் விடுங்க, இப்பயாவது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுன்ற உண்மை தெரிய வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ப்ரொஃபஸரும் அங்க வாஷ்ரூம்ல முதல்ல எங்க தேடுங்கன்னும் போது தேடிட்டே இருக்கும் போது ஒரு ஷூ கிடைக்கும். அதை வாஷ் பண்ணி பார்த்தா அது ஒரு பொண்ணோட ஷூ தான். சரி, சிமெண்ட் போட்டாங்க, அந்த இடத்த உடைச்சு பாருங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. அதே இடத்துல எங்க அந்த மத்த காணாம போன பசங்களோட பேரண்ட்ஸும் அந்த வீட்டோட ஓனர் கிட்ட வந்து, எங்க போலீஸ் அலோ பண்ணீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க பண்ண மாட்டீங்கன்றது அவங்க வெளியே போக சொல்லுங்கன்னும் போது அந்த வீட்டோட ஓனரும் பாத்துக்கலாம் என்னதான் இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்ப்பாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது. அங்க இருந்து ஆட்கள் எல்லாம் ப்ரொஃபஸரை திட்ட ஆரம்பிப்பாங்க. இப்ப ப்ரொஃபஸர் அந்த பாட்டியை கூப்பிடுவாங்க. இங்க பாருங்க, இந்த பாட்டி இந்த சிம்பிள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதுக்கு என்ன அர்த்தம், இவர் தான் அவங்க பையனையும் மத்த குழந்தைங்களும் புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த பாட்டி அவங்க பேரம் காணாம போன பிறகு பைத்தியமா ஆயிட்டாங்க, அதனாலதான் இங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இப்ப பாருங்க அவங்க முன்ன பார்த்தோம் அப்படி பண்றாங்க, அப்போ நீங்களும் கொலகாரனா அப்படின்னு கேட்கும் போது ப்ரொஃபஸருக்கு என்ன பண்ணன்னு தெரியல, பதட்டமாயிரும். இப்போ அவங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அவர் அடிக்கிறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வேகமா ஒரு கார்ல ஏறி அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப நைட்டு அந்த வீட்டோட ஓனர் அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க மனைவி வராங்க. விடுங்க, கவலைப்படாதீங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்குதான், இதுக்கடுத்து யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராதுல்ல அப்படின்னும் போது, நான் அதை நினைச்சு அழகலம்மா, நான் இவ்வளவு நேரம் என் பையன் உயிரோட இருப்பான்னு தான் நம்பிக்கையா இருந்தேன், ஆனா இவங்க வந்து பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நம்ம பையன் இறந்து போயிருப்பானோ, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த பிறகு ஹீரோக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அடுத்த நாள் காலைல ஹீரோ இந்த இடத்த விட போயிடான்னு சொல்லி ஒரு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும் போது ப்ரொஃபஸர் கால் பண்ணுவாரு. நீ தப்பா நினைச்சிட்டாரு இன்னும் தேடலான போது போனை கட் பண்ணிட்டு அவங்க அண்ணன் கிட்ட ரிலீவ் லெட்டர் கொடுத்து நான் இங்க வந்து போறேன் டே அவசரப்படாதான போது இல்ல நான் இங்க வந்து போறேன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. அவரு மட்டும் இல்லாம அந்த ஆபீஸர் நிறைய பேரு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போயிடுறாங்க. இப்போ ஹீரோவோட மனைவிக்கு குழந்தை பிறகுது, பெண் குழந்தை. அதை பார்த்தவரு அப்படியே கண் கலங்கி அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்போ 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க 2001. இப்ப அந்த கிராமத்துல இப்ப நெஞ்சு வலி வந்தவங்களோட கணவர் பார்ல இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டும் வராங்க. அவங்க பையனும் காணாம போயிருப்பான். முதல் பையன், ரெண்டாவது பையன் வளர்ந்திருப்பான். அவனை பார்த்த பிறகு அவரும் என் பையனும் பையனோட தான், இவங்க ஆயிட்டு தானே வளர்ந்திருப்பாங்க, சரி நம்மளால இன்னுமே கண்டுபிடிக்க முடியல, எனக்கு அப்பப்ப கனவுகள் எல்லாம் வரும், முகத்தை மூடின ஒரு பையன் வந்து என்கிட்ட நான் தான் உன் பையன் சொல்றான், ஆனா உன் முகத்தை என்னால அடையாளம் காண முடியாம நான் தவிக்கிறேன், இப்படி ஒரு கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு கேன்சர் இருக்கு, நான் சாக போறேன் அப்படின்றத அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு. என்னடா பைத்தியமா நீ ஏன் வளரணும் போது, இல்ல எனக்கே தெரியுது என் வயிறெல்லாம் இப்ப வலிக்க ஆரம்பிக்குதுன்னும் போது அவரு சும்மா விளையாட்டுக்கு சொல்ற சொல்லி சிரிச்சிருவாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இறந்துறாரு. அவர் இறந்த பிறகு அவரோட ஃபியூனருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் காணாம போன மத்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் வராங்க. இப்போ ஜோரன்னு மழை பெய்யுது, நியூஸ் எல்லாம் அதிகமான மழை பெய்யறனால எல்லாமே வீட்டுல சேஃபா இருங்கன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில இப்ப மழையெல்லாம் நின்ன பிறகு சில ஆட்கள் மரத்துல இருக்கிற பல விதைகளை எடுக்கிறதுக்காக காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு தாத்தா அவங்க கூட வந்தவங்க கிட்ட, டேய் நான் ஒரு விஷயத்த ஏதோ பாத்திருக்கேன், என்ன பாருன்னும் போது ஒரு மண்டையோட கிடைக்குது. இப்போ போலீஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. பாக்குறாங்க இந்த காணாம போன அஞ்சு ஆண் குழந்தைங்களோட சடலம் அங்கதான் இருக்குன்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அங்க அந்த ஐயர் ஆபீசர் அவர் கூட இருக்கிறவர்கிட்ட, இங்க பாரு இந்த சடலம் இப்பதான் இந்த இடத்துக்கு வந்தது, அதுவும் இயற்கை மரணம்ன்ற மாதிரி ரிப்போர்ட்டை ரெடி பண்ண, ஏன்னா ரொம்ப வருஷமா இங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம பசங்க எல்லாரையும் யாரும் மர்டர் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவன் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி நம்மளுக்கு தான் ப்ரெஷர் மேல ப்ரெஷர் கொடுப்பாங்க, அதனால இப்படி மாத்தி எழுதுறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இப்ப அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களோட உடைதானு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண கூப்பிடுவாங்க. அப்படி அங்க இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது, இல்லப்பா இது என் பையனோட உடையா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு கோட்ல இருக்கிற நேம வாசிப்பாங்க, அது வேற ஒரு பையனோட அம்மா தான். கீழே விழுந்தது ஏன் பையன் சொல்லுவாங்க. அப்படியே ஒருத்தங்களாம் பார்க்கும் போது அது அவங்க குழந்தைங்களோட ஆடைகள்ன்றத தெரிஞ்சுப்பாங்க. பயங்கரமா அங்கே விழுந்து அழுத ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு வரைக்குமே அந்த சடலத்தை அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த இடத்துல ஹீரோ இருக்கிறத காணா போன மத்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் பாத்துருவாங்க. அதனால ஒரு லேடி உண்டே, நீ எதுக்குடா இங்க இருக்க, உன்னாலதான் பாவம் அந்த மனுஷன் இறந்து போயிட்டாரு, இப்ப என்ன மத்தவனையும் கேள்வி மேல கேள்வி கேட்டு சாகடிக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இறந்து போனவரோட மனைவியும் அங்கதான் இருப்பாங்க. அவங்களும் அழுதுகிட்டே, நீ இங்கதான் இவ்வளவு நாள் இருந்தியாப்பா, உன்கிட்டதான் அம்மா இருந்தானோ உன்னை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அழுகுவாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல நியூஸ் ஆட்கள் கிட்ட அங்க இருந்த ஆபீசரும், அதிகமான குளிர் காற்று வீசினால குழந்தைங்க உறைஞ்சு போய் அங்கே இறந்துட்டாங்கன்றத அவங்க சொல்றாங்க. இந்த குழந்தைங்க இயற்கை மரணம் தான் அடைஞ்சாங்க, அதுவும் அவங்க சடலம் இப்பதான் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்க காணாம போன அன்னில இருந்து நாங்க இந்த இடத்த ஃபுல்லா தேடணும், அவங்களோட உடல் இயற்கை மரணம்னா மேலதானே இருக்கும், அப்ப நாங்க கண்டுபிடிச்சிருப்போமே, ஏன் எங்களால கண்டுபிடிக்க முடியல, நீங்க பொய்யா சொல்றீங்க, அதுவும் ரீசெண்டா இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க, நீங்க ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்ப ஹீரோங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ப்ரொஃபசர் வராரு. ப்ரொஃபசரும், நான் சொல்லல, கண்டிப்பா இது அந்த ஆளோட வேலையா தான் இருக்கும், ஏன்னா அவன் வீட்டு கிட்ட
இப்பதான் பாரு அந்த பசங்களோட உடல் கிடைச்சிருக்கு, அந்த ஏரியாலும் புதுசா வீடு கட்டதான் பிளான் பண்ணிட்டு இருந்தான் முதடி, அந்த ஆளை இறந்து போயிட்டாரு, உனக்கு இன்னும் அவர் மேல இந்த கோபம் குறையலன்னும் போது நான் சொல்றது கேளு, கண்டிப்பா இது பண்ணது அவங்களதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாரு. நீ என்ன சொன்ன அன்னைக்கு போன் கால் வந்தது, அதை வச்சுதானே அவங்க மேல சந்தேகப்பட்ட, அதை பிராங்க் கால் நினைச்சா அவங்க அந்த காலை கட் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கே, இந்த வாட்டி நீ சொல்றது எதையும் நான் நம்புற மாதிரி இல்ல, நீ இதை பண்றதுக்கு காரணமே நீ ஃபேமஸ் ஆகணும் தான் இல்ல நீ பண்ணிட்டு இருக்கேன் போது நான் ஃபேமஸ் ஆகணுமா, இப்ப என் நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமாடா, அவங்க வீட்டுல சோதனை பண்ண பிறகு எல்லாமே நான் வெறுக்க ஆரம்பிச்சான், என் பொண்டாட்டியே என்னை விட்டு விலகி போயிட்டா, நான் இப்ப வேலை இல்லாம ஃபேமிலி இல்லாம தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன குறை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஹீரோ பார்த்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ அந்த குழந்தைங்களோட பாடியை செக் பண்ற டாக்டர் கிட்ட யார் இதை பண்ணிருப்பாங்க, குழந்தைங்க எப்படி இறந்துருப்பாங்கன்னு சில கேள்வியை கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது ஹீரோ சில பேர் சொல்றாங்களே இந்த பாடி வேற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணாங்கன்னு, அது உண்மையான போது அங்க அந்த டாக்டருமே கிடையாது, ரொம்ப வருஷமா அந்த உடல் அங்கதான் இருக்கு, ஏன்னா அதோட வளைவுகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், அது மட்டும் இல்லாம குழந்தைங்களை அவங்களோட துணியை வச்சு டைட்டா இறுக்கி ஒருத்தன் கட்டி வச்சிருக்காங்க, அதனாலதான் குழந்தைங்களால நகர முடியல. இன்னொன்னு ஒரு விஷயம், அந்த குழந்தைங்களை சித்திரவதை பண்ணிதான் கொலை பண்ணிருக்கா, ஏன்னா அந்த குழந்தைங்களோட ஸ்கேல்ப்ல நிறைய ஆழமான ஓட்டைகள் இருக்கு, சித்திரவதை பண்ணி அந்த குழந்தைங்களை அவங்க புதைச்சிருக்கா அப்படின்றத சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த வெப்பன் எது நான் செக் பண்ணப்பா, அது எப்படிப்பட்ட வெப்பன் எனக்கு தெரியல, இன்கேஸ் அந்த வெப்பன் நம்மளுக்கு தெரிய வந்தா அவனை பிடிக்க கூட ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும், ஆனா அது என்னால கண்டுபிடிக்க முடியலன்றத அந்த டாக்டர் சொல்லிடுவாங்க. இப்ப ஹீரோ அவரோட பழைய போலீஸ் ஃப்ரெண்டை பார்க்க போவாரு, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப ரெண்டு பேரும் மீன் பிடிக்க வெளியே போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இது மாதிரி அந்த பசங்களோட சடலம் கிடைச்சதுன்ற விஷயத்த ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவரும் ஆமா எனக்கும் தெரிய வந்தது, ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு விஷயத்துல 100% கேரண்டி தருவேன், அந்த குழந்தைங்களுக்கு காரணமானவங்க கண்டிப்பா அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களும் இல்ல, அவங்க குடும்பமும் இல்ல, ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, அந்த குழந்தைங்க எப்படி கலத்திருப்பாங்கன்னா மீன் பிடிக்க போன அந்த பசங்களுக்கு உணவை தந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பசங்களை மர்டர் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா அந்த கிராமத்தை சேர்ந்தவனா இருக்க வாய்ப்பு இல்ல, அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவன் அந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் மர்டர் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இறந்து போனால அவரோட வீட்டுக்கு வெளியே ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு, ஆன்ல தான் இருந்தது, அந்த காருக்குள்ள யாருன்னா எட்டி பார்த்து காரை விட்டு வெளியே வான்னு சொன்னேன், ஆனா வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டான், அதனால அவனை கூப்பிட்டு நான் என்கொயரி பண்ணும் போது பயந்து நான் ஓடி போயிட்டேன்னு அப்படின்னு சொன்னான், ஆனா அவனோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது அவன் அந்த கொலைகாரனா இருப்பான் சொல்லி, அவன் மீன் பிடிக்கிறதுதான் எக்ஸ்பர்ட், குழந்தைங்க மீன் பிடிக்கதான் அங்க போனாங்க, கண்டிப்பா அவன் தான் அந்த குழந்தைங்களை மீயா காமிச்சு வேற ஒரு இடத்துக்கு வர வச்சு மர்டர் பண்ணிருப்பான். இதுக்கிட்ட ஹீரோ அப்படியா, அப்ப நீங்க அவனை பிடிக்க வேண்டியதானே போது எவிடன்ஸே நம்ம அவனை நான் எப்படி பிடிக்கிறது, எவிடன்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ஆனா அவன் என்கிட்ட மாட்டவே இல்லை, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் ஏதாவது ஒரு விஷயத்த மாட்டுவான், அப்ப அவனுக்கு இருக்கு அப்படின்றத அவரோட ஃப்ரெண்டு சொல்லும் போது ஹீரோவும் அவனோட இமேஜோட அட்ரஸ் என்ன எனக்கு அனுப்புங்கன்னும் போது அவரோட ஃப்ரெண்டும் அனுப்பிடுவாங்க. அந்த அட்ரஸை வச்சு ஹீரோவும் அந்த வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டோட ஓனர் இருப்பாங்க, என் கார் ஒருத்தர் இடிச்சுட்டான், அவனோட கார் நம்பர் இருந்தா அவங்க எங்க இருக்காங்கன்னா மேல் வீட்டு தான் நீங்க போய் பாருங்க போது வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, ஹீரோ போய் செக் பண்ணுவாரு. அப்படி செக் பண்ணுவோம் நிறைய குழந்தைங்களோட ஏர் பேண்ட் இருக்கும், அப்படி அந்த இடத்த தேடும் போது நிறைய மீனோட இமேஜ் எல்லாம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு புக் இருக்கும், அந்த புக் ஒருத்தவங்க நாட் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த நாட் போட்டதை ஹீரோ பார்த்து செமையா ஷாக் ஆயிடுவாரு. இப்ப ஹீரோ கண்டிப்பா அவன் வீட்டுக்கு வரும் அவனுக்கு பிடிச்சிடலாம் சொல்லி அந்த வீட்டுக்கு வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா நல்லா தூங்கிடுவாரு. இப்போ அந்த வில்ல அங்க வரான், வீட்டுக்குள்ள போய் பாக்குறான், அங்க எல்லா பொருளும் மாறின மாதிரி அவனுக்கு தெரியுது, வீட்டை விட்டு வேகமா கார் எடுத்துட்டு போலான்னு பாக்குறான், ஆனா ஹீரோ அங்க இருக்கிறத பாக்குறான், கண்ணட வழியா ஹீரோ கிட்ட இருக்க திங்ஸை பார்க்கும்போது அவனோட போன் நம்பர் போட்டோ இருக்கு, இவன் என் மேல சந்தேகப்பட்டுட்டான்னு சொல்லி ஹீரோட கார் நம்பரை மட்டும் போட்டோ எடுத்துட்டு அவன் அங்க வந்து போயிடறான். அடுத்த நாட்கள்ல ஹீரோட பொண்ணு ஸ்கூலுக்கு போறான், அவங்க அம்மா கால் பண்ணி ஹீரோ கிட்ட பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லும் போது அவர் பதறி போய் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப நியூஸ் நிறைய சின்ன குழந்தைங்க காணாம போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. இங்க அந்த குட்டி பொண்ணு நடந்து போறா, போகும்போது அவகிட்ட ஒரு ஆள் வந்து நிக்கிறான், அந்த சைக்கோ தான். இப்போ அவங்க அம்மாக்கு அவங்க பொண்ணு கிடைச்சிடறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா வராரு, இவ காணாம போனதே காணாமே நீங்க தான், நீங்க பண்ற இந்த ரிஸ்கான வேலைனால இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இப்போ அவளோட கால்ல கர்ச்சீஃப் கட்டப்பட்டு இருக்கு, என்னாச்சுமா நம்ம விழுந்துட்டாங்க, ஒரு அங்கிள் எனக்கு காலை கட்டி விட்டாங்க அப்படின்னும் போது அந்த கர்ச்சீஃபை பாக்குறாங்க, அதே மாதிரி முடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ அந்த கார்காரனை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ போறாரு, வேகமா போய் பார்த்தா ஒரு டர்ன்ல ஃபேக்டரிக்குள்ள போயிடறான். அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் ஹீரோ அவனை கண்டுபிடிக்க முடியல. அங்க இருந்தவர் கிட்ட இப்போ ஒருத்தர் கார்ல போனாரு, அவர் யாருன்னு கேட்கும் போது அவங்க தான் வேலை பாக்குறான், என்ன வேலை பாக்குறான்னு போது மாடைகள் எல்லாரையும் மர்டர் பண்ணுவோம், அந்த வேலை தான் அவன் பாக்குறான் போது நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க நாங்க அவனை வர சொல்றோம் போது அங்க அந்த வெப்பனை பார்ப்பாரு. அந்த வெப்பனை பார்த்த பிறகுதான் இப்ப ஹீரோ கிளிக்
ஆகுது. அந்த மண்டே ஓட்ல அவங்க அடிச்ச அந்த மார்க்கும் அந்த வெப்பனால அடிக்கப்பட்ட டேபிள்ல இருக்க மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த வெப்பன் யார் யூஸ் பண்றான்னு போது நீங்க தேடி வந்தீங்கல்ல, அவன் கிட்டதான் அந்த வெப்பன் இருக்கும். ஏன்னா அவன் தான் அந்த மாடுகள் எல்லாரையும் கட் பண்ணுவான், அவன் தான் எப்பவுமே வச்சிருப்பான் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சரி ஓகே, நான் அவரை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பார்த்தா அவங்க அந்த மாடை மர்டர் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே ஹீரோவும், நீ தானே அது என் பொண்ணை கிட்னாப் பண்ண பார்த்தவன் அப்படின்னும் போது, என்ன உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு மேலே நீ கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிப்பாரு. ஆனா ஹீரோவே அவன் போட்டு செம்ம அடி அடிச்சிருவான். இதனால ஹீரோ கோவம் வந்துரும். இந்த ரத்தத்தினால அந்த பிஞ்சு குழந்தைங்க எல்லாரையும் நீ கொலை பண்ண, நீ மனுஷனே இல்லடா மிருகண்டானும் போது அவன் ஹீரோ போட்டு செம்ம அடி அடிப்பான். இப்ப ஹீரோவே கொலை பண்ணலான்னு வரும்போது விட்டுட்டு, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது, உன்கிட்ட எவிடன்ஸ் இல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு அங்க இருந்து போயிடுறான். இப்போ நவம்பர் 12, 2002 அந்த குழந்தைங்களோட சடலத்தெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி காமிக்கிறாங்க. அவங்க கதறி விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழுகும் போது ஹீரோவும் அந்த இறந்து போனவரோட மனைவியை சந்திக்கிறாரு. மன்னிச்சிருங்கன்றத சொல்றாங்க. அவங்களும் கதறி அழுகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தையோட சடலம் என் கண்ணுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம், ஏன்னா என் குழந்தைய சித்திரவதை பண்ணி அவனை கொலை பண்ண விஷயத்த கேட்கும் போது என் நெஞ்சே வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என் குழந்தை காணாம போன பிறகு 2 மாசம் கழிச்சு எனக்கு நிறைய போன் கால் வந்தது. ஃபேக்கா என் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அந்த கால்ஸ் எதுவுமே நாங்க ஒரு இம்பார்ட்டன்டாவே எடுத்துக்கல. ஆனா ஒரு நாள் ஒரு கால் வந்தது என் குழந்தைங்கிட்ட பேசுற மாதிரி. பெத்த அம்மாக்கு தெரியாதாங்க தன்னோட குழந்தையோட வாய்ஸ். அதை கேட்கும் போது என் பையன்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். போனை ஹோலியே வச்சுட்டு என் கணவர் கிட்ட ஃபேக் கால் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இப்படிதான் பைத்தியம் மாரி பண்ணுவானுங்க, நீ கட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டேன். ஏன் தெரியுமா, இந்த ரெக்கார்டு வச்சாவது போலீஸ் என் குழந்தை உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு தேட முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் அந்த ஆடியோவே கொடுத்தேன். ஏன்னா நிறைய பேரு எங்க குழந்தைங்களை தேடுற முயற்சியே மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுகுறாங்க. இப்போ லாஸ்டா அவங்க குழந்தை அங்க இருந்து வேகமா ஓடி போறான். காட்டுக்குள்ள நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க கூட இறந்து போன அந்த பையனோட அப்பாவும் இருக்காங்க. படத்தோட எண்ட்ல 1991ல ஒரு கிராமத்துல 5 ஆண் குழந்தைகள் காணாம போனாங்க. மார்ச் 26, 2017ல இந்த கேஸ் சால்வ் ஆகாதனால அப்படியே மூடப்படுது. பல வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா உண்மையான கொலைகாரனை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதோட இந்த கேஸ் முடியுதுன்னு சொல்லி லாஸ்ட் இதை காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. எப்படின்னு மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் அது உண்மை சம்பவம் நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். And then bye bye.